காமெடி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பட் ஆனால் அது ஓகே, அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இதுவாக இல்லை, பட் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு காமெடி தான் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி இருக்குது சார். டேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு முகம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்கும். நம்ம கூல் சுரேஷ் அவரோட பார்ட் வந்துட்டு அந்த கேரக்டரை உங்களுக்கு பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டே இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அந்தளவுக்கு ஆமாம் சார், காமெடி சீன்லாம் சூப்பராக இருக்குது. நார்மல் காமெடி தான், அருமையாக இருக்குது. நல்லா ஆமாம்மா, நல்லா இருக்குது. இதில் வன்முறை இல்லை, ஆபாசம் இல்லை, பெரிய ரத்தம் வெட்டு குத்தன் இது மாதிரி எதுவும் இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிறப்பாக ஒரு ஃபுல்லான ஒரு ஜாலியான ஃபன்னான திரைப்படத்தில் நம்ம ஸ்டோரி எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த லாஜிக்லாம் பார்க்காம படத்தை போய் நம்ம பார்த்தா கண்டிப்பாக படம் சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் அவன் வந்து எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறது அது ஒரு கதை இருக்குது. இன்னொரு மேட்ரு வந்து இன்னொருத்த ஒரு சாதாரண காக்கா படம் ரொம்ப காமெடியாக இருக்குது. ரொம்ப எல்லோரும் வந்து எப்படி சொன்னால் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக பெரியவங்கலேருந்து சின்னவங்கலாம் நல்லா ஜாலியாக சிரித்து பார்க்குற மாதிரியான ஒரு படம். உண்மையிலுமே இசையும் நல்லா இருக்கு. இல்லை காமெடி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் ஆனால் அது ஓகே, அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இதுவாக இல்லை, பட் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் இசை நல்லா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நாள் புது வருஷத்தில் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே காமெடி ஆக்டர்ஸ் பண்ணியிருக்கிறதுனாலேயே எல்லா காமெடியும் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு இங்கே. அதுவும் கூல் சுரேஷ் பார்ட்டு, அப்புறமா வந்து நம்ம நிறைய அண்ணனுங்க பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சார். சார் ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு காமெடி தான் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி இருக்குது சார். டேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, ஒரு நல்ல சூப்பராக நல்ல படம் பண்ணியிருக்காரு. பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு படம் நான் லாஜிக்கெல்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்குள்ளே ஒரு மினிமல் ஸ்டார்ஸை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய அப்புக்குட்டி முனிஷ்காந்த்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் விட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு படங்களை பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த ரோலுக்குமே ஜஸ்டிஃபையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு ஜாலியான படம். அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கீங்க. ஒரு முனிஷ்காந்த் வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸாக படமாக பார்க்குறப்போ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலந்து தான் இங்கே இருக்கும். 18+லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு முகம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்கும். நம்ம கூல் சுரேஷ் அவரோட பார்ட் வந்துட்டு அந்த கேரக்டரை உங்களுக்கு பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டே இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அந்தளவுக்கு ஸ்டோரின்றது வந்துட்டு லவ் தாங்க. அதை ஸ்டேட்டஸ் பார்த்து அவனோட தராதாரத்தை பார்த்துலாம் இல்லாமல் அந்த பையன் உங்களுக்கு உண்மையாக இருக்கானா அப்படின்றத வச்சு மட்டும் பாருங்கள், வாழ்க்கை நல்லா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல காமெடி. முனிஷ்காந்த் அண்ணன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு புது படமாக இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆமாம் சார், காமெடி சீன்லாம் சூப்பராக இருக்குது. நார்மல் காமெடி தான், அருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டும். ஸ்டோரியும் இருக்குது, பரவாயில்ல. ஃபேமிலியாக உட்காந்து அமைதியாக நல்லா பார்க்கலாம். வன்மம் அது எதுவும் இல்லை, கிடையாது. சூப்பராக இருக்குது. காக்கா ஒற்றுமைக்கு வந்து காக்கா உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து காமெடிக்கு உத்தரவாதம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. குடும்பத்தோடு பார்க்கலாம், வாய் விட்டு சிரிக்கலாம். படத்தோட முதல்லேருந்து இறுதி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். வன்முறை இல்லை. ஆமாம்மா, நல்லா இருக்குது. இதில் வன்முறை இல்லை, ஆபாசம் இல்லை, பெரிய ரத்தம் வெட்டு குத்தன் இது மாதிரி எதுவும் இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிறப்பாக வந்திருக்குது. ஒரு குடும்பத்தோடு உட்காந்து ஜாலியாக ரசித்து பார்க்குற படம்னா காக்கா பார்க்கலாம். ஆமாம், ஃபுல்லாகவே நல்ல ஃபன்னான திரைப்படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுது சார். சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம், சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். நான் படம் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லிடுவேன். படம் வந்து நல்லாவே இருக்குது. காமெடி நல்லா போகுது. இல்லை, எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 18+ லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 2K கிட்ஸுக்கும் லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. படம் உண்மையும் நல்லா இருக்குது.
படத்துல காமெடியை தவிர்த்து ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க, என்ன இருக்கு? ஸ்டோரி வந்து நம்ம ஒரு ஃபுல்லான ஒரு ஜாலியான ஃபன்னான திரைப்படத்தில் நம்ம ஸ்டோரி எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த லாஜிக்லாம் பார்க்காம படத்தை போய் நம்ம பார்த்தா கண்டிப்பாக படம் சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமெடியாக நல்லா தான் போகுது படம். படத்துல எங்கேயும் லேக் இருக்கா சார்? லேகா இல்லை அந்தளவுக்கு பெருசாலாம் லேக் இல்லை சார். நல்லா போடி கேம் தான் போகுது படம். படத்தை ஃபேமிலியா பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்கன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க. நல்லா ஜாலியாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. முனிஷ்காந்த் வர்றது, கூல் சுரேஷ் வர கேரக்டர் நல்லா சூப்பராக இருக்குது. அவங்களுக்காகவே பார்க்கலாம் படம். பொழுதுபோக்கு சித்திரம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சிரிக்கலாம். நல்ல கேரக்டர், நல்ல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சென்ட்ராயன், முனிஷ்காந்த் அண்ணன், கூல் சுரேஷ், அப்புறம் வேற யாரு, இவர் நம்ம கொட்டாச்சி எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்துடைய கான்செப்டே என்ன தெரியுமா? தாவி தாவி லவ் பண்ணி இப்போ ஒரு பொண்ணை போயிட்டு இது பண்ணிட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாவராம பாருங்க ஒரு குடிகாரன். அவன் வந்து எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறது அது ஒரு கதை இருக்குது. இன்னொரு மேட்ரு வந்து இன்னொருத்தன் ஒரு சாதாரண பையன் ரொம்ப அசிங்கமாக இருப்பான். அவன் வந்து ஒரு அழகான பொண்ணுக்கு ஆசைப்பட்டு அவன் படுற அவஸ்தை. இது மாதிரி 2 கான்செப்ட் இருக்குது. அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே காமெடி தான். ரத்தம், கத்தி, ஸ்டண்ட்டு, ஃபைட்டு, பறக்கிறது, கார் பறக்கிறது, இது எதுவுமே செலவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அந்த படத்தை கொண்டு வந்து அதை ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு தேட்டருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல இந்த மாதிரி இயக்குனர்கள் வளரக்கூடிய இயக்குனர்கள் சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்துறோம். யார் சார்பில்? இந்த யூடியூப் சேனல் சார்பாக காக்கா படம் பக்கா படம் GSE. ஆமாம், நீங்கள் எல்லாம் குடும்பத்தை இந்த விடுமுறை நாட்களை குடும்பத்தோடு வந்து கண்டுகளிக்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். பக்காவாக இருக்குது. முனிஷ்காந்த் அண்ணன் காமெடி, அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நகைச்சுவாக இருக்குது, காமெடியாக இருக்குது. அப்புறம் சென்ட்ராயன் அண்ணன் ஹீரோ கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 2 ஹீரோயினுக்கு அக்கா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோம்லியாக இருக்காங்க. பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. அம்சமாக இருக்காங்க.